கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி தியானிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ரெண்டு மனசு இருக்கிறவன் தன் வாழ்க்கையில் தான் என்ன வழிகளிலும் அவனுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு தன்மை இருக்க போவதில்லை. நம்ம உலகத்தில் ஒரு பழமொழி பார்ப்போம்ல, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்லி. ரெண்டு இடத்துலையும் இங்கே ஒரு கால் வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு கால் வச்சுருப்பாங்க, ஸ்டெடியாக போகவே முடியாது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை அண்டிக் கொள்ளுவருடைய வாழ்க்கையில் ரெண்டு மனசு இருக்கவே கூடாது. அதுக்கு முந்தின வசனத்தெலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஞானத்தை குறித்து பேசிட்டு சொல்கிறார், அவரிடத்தில் கேட்கிறவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியம், வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆண்டவரை முழுமையாய் நாம் நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு பாருங்கள், மனுஷங்க டாக்டர்ஸை நம்பிடுவாங்க, அரசியல்வாதிகளை நம்பிடுவாங்க, உறவினர்களை நம்பிடுவாங்க. ஆனால் எதில் அவங்களுக்கு கஷ்டம் தெரியுமா? ஆண்டவரை நம்புவதில். ஒரு அருமையான ஊழியக்காரர் பென்னிகின் என்பவர் சொல்கிறார், ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடில் ஒரு மாத்திரைக்கு பேர் எழுதி கொடுத்து, காலை மதியம் இரவு என்று சொல்லி 3 வேளை சாப்பிடுங்க என்று சொல்லி அநேக மாத்திரை மருந்துகள் எழுதி கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். ஆனால் அந்த டாக்டர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி அது எவ்வளவு விலையுறந்த மாத்திரையாக இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? அதை வாங்கி அதை சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, நானே உன்னுடைய பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்கிறார், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வியாதியையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் எழுதி கொடுத்த இந்த கையெழுத்தாணிய வேத வசனத்தை நமக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. அவர் சொல்கிறார், ஒரு டாக்டர் போட்டிருக்கிற அந்த கையெழுத்து, அநேக நேரம் டாக்டர்ஸ் எழுத்தே நமக்கு புரியாது. அந்த கையெழுத்தை நம்புகிற மனிதன், ஜீவனுள்ள தேவன் நமக்கு எழுதி கொடுத்த ஜீவனுள்ள பரிசுத்த வேத வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனும். இன்றைக்கும் இந்த வார்த்தையில் உயிர் இருக்கிறது. எத்தனை முறை நம்ம அதை உணர்ந்திருக்கிறோம் அல்லவா? ஒரு சின்ன வார்த்தை நம்மோடு பேசின உடனே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு அமைதி வந்துகிறது, எவ்வளவு உற்சாகம் நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் அதே சமயம் அநேக முறை இதை நம்புவதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. ஆனால் வேதம் திட்டமாய் சொல்கிறது, இரண்டு மனசு உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். காற்றினாலே அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். ஒருவேளை நீங்கள் கடற்கரையில் போய் நின்று சாயங்கால வேளையில் பீச்சில் இருந்து பாருங்கள், அந்த அலை அப்படியே தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம். ஒரு காற்று அடித்தவுடன் அது அங்கங்கே அலைப்பாந்து ஒவ்வொரு இடத்துலையாக போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த காற்றின் வேகத்திற்கு தக்கதாக அந்த அலை மாறிக்கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தான் மனுஷனுடைய மனம் எப்படி இருக்குது தெரியுமா? சூழ்நிலைகளை அவன் பார்த்து விடுகிறான், மற்றவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு விடுகிறான். ஒருவேளை எனக்கு ஒரு அருமையான சகோதரி தெரியும், எங்கள் ஐக்கியத்துக்கு ஜெபத்துக்கெல்லாம் வருவாங்க. அவங்க கொஞ்சம் பலவீனப்பட்டவங்க. இங்கே வரும்போதெல்லாம் அடிக்கடி தேவனுடைய வார்த்தையை நான் அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதுண்டு. எப்போவுமே நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபையினாலே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லி அறிக்கையிட்டு கொண்டே இருங்க என்று சொல்லி அநேக விசுவாச வார்த்தைகளை சொல்லி அனுப்புவோம். இங்கே இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக போயிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது போன உடனே அவங்கள விசாரிக்கிறதுக்கு யாராவது வருவாங்க. அவங்க ஒரு சுகர் பேஷண்ட் வேறு, அநேக சுகர் பேஷண்ட்ஸும் வருவாங்க. அவங்க வந்த உடனே அவங்ககிட்ட அவங்களுடைய காரியங்களெல்லாம் விசாரிப்பாங்க. ஒருவேளை அவங்க எனக்கு நெஞ்சு பகுதி வலிக்குது, இல்லைன்னா எனக்கு முழங்கால் வலிக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போனாங்கன்னா பாருங்கள், அந்த சகோதரிகிட்ட உள்ள ஒரு காரியம் என்ன தெரியுமா? அடுத்த நாளே அவங்க எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் வலி இருக்குதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், அன்பு சகோதரியே, அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு நாள் செவி கொடுக்காதீங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட நீங்கள்
துருவி துருவி விசாரிக்காதீங்க. உங்களுக்கு இந்த நிலைமையில் என்ன பண்ணிச்சுன்னு கேட்காதீங்க. அப்படி கேட்பீர்கள் என்று சொன்னால் பிசாசு அதை நன்றாக உபயோகித்துக் கொள்கிறான். உங்களுக்கு அது மாதிரியே இருக்கிறபடியாக அவனோட சூழ்நிலையை உங்கள்கிட்ட காண்பிக்கிறான். நீங்கள் அவனுடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறீங்க என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. மனுஷனுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு என்னை நம்பு, என் வார்த்தையை நீ அப்படியே முழுமையாக. ஒரு சிறு பிள்ளை ஒரு வெள்ளைக்காக்க பறக்குன்னு சொன்னால் கூட அந்த பிள்ளை நம்பும் அல்லவா? அந்த மாதிரி அப்பா என்ன சொன்னாலும் அந்த பிள்ளை அப்படியே சூழ்நிலையை பார்க்காது. இதெல்லாம் முடியுமா? அவர்கள பெரியவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் அப்பா என்ன சொன்னாலும் அது அப்படியே முழுமையாக நம்பும் அல்லவா? அதே மாதிரி தான் நம்முடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கிட்டையும் உங்ககிட்டையும் அதை தான் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு சந்தேகமில்லாமல் நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமையாக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஒருவேளை வேதனையோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டேன், ஆனாலும் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறீங்களா அல்லவா? உங்களை ஆராய்ந்து பார்க்க ஒப்பு கொடுங்க. விசுவாசத்தில் தவறி விட்டீர்களோ முழுமையாக அவரை நம்புங்க. வேறு எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. வேதம் சொல்கிறது 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாதல்லவா? 2 எஜமானுக்கு வேலையும் செய்ய முடியாது. கர்த்தரை நம்ம பார்ப்போம், கர்த்தரையே நம்ம நோக்கி பார்ப்போம். அவர் சொல்கிற வார்த்தையின் மேலே விசுவாசம் வைப்போம். விசுவாசத்தோடு கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ மலையை பார்த்து நீ கடலில் போய் விழும் என்று சொன்னால் அது விழும். ஒருவேளை அது உண்மை தத்ரூபமாக நீங்கள் அப்படி நினச்சி பார்க்கக்கூடாது. மழை போய் அப்படியே கடலில் விழு இல்லை. மலை போன்ற பிரச்சனையாக இருக்கலாம், மலை போன்ற வியாதியாக இருக்கலாம், மலை போன்ற கடனாக இருக்கலாம், மலை போன்ற உங்களை நெருக்கத்தில் கொண்டு போய் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் அதுக்கு கட்டளை கொடுக்கும்போது அந்த பிரச்சனையை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்கிற உணர்வோடு நீங்கள் சந்தேகம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எல்லாம் மாறி போகிறதை பார்க்குறோம். அருமையான பேதுரு அப்போஸ்தலனை பார்க்குறோம் அல்லவா? ஆண்டவர் படகுல போய் பேதுரு படகுல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கடலின் மேலே நடந்து வருகிறார். முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வருது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இது நீரே என்றால் நானும் இந்த கடலில் நடந்து வரேன்னு சொல்கிறான் அல்லவா? ஆண்டவர் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சந்தோஷமாக இறங்கி ஆண்டவர் கடலின் மேல் நடக்கிறது போலேயே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு வினாடி அவன் என்ன செய்கிறான், சைடில் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அலைகள் கொந்தளித்து வருகிறது. நடுக்கடலில் அலைகள் கொந்தளித்து வர்றதை பார்த்த உடனே பயம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அமிழ்ந்து போய் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்கிறான். என்றைக்கு விசுவாசம் இல்லாமல் போகுதோ பயம் வந்துவிடும். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் பயப்பட்டாய், ஏன் பயப்பட்டாய்? ஆனால் ஆண்டவர் அப்படியே அவனை மூழ்கி போக விட்டாரா? கையை நீட்டி பிடித்து அவனை தூக்கி திரும்பவுமாய் தன்னோடு சேர்த்து கொண்டார் அல்லவா? இன்றைக்கு ஒரு வேளை என்கிட்ட விசுவாசம் இல்லையே, அதனால் ஆண்டவர் என்னை விட்டு விடுவாரோ, என் மேலே கோபமாக இருப்பாரோ, என்னை அசட்டை பண்ணிடுவார் நினைக்காதீங்க. விழுந்து போகிறவனை, மடிந்து போகிறவனை தாங்குகிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை மாற்றி போடுங்க, ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நாம் கேட்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வளர்ந்த சொந்த ஊரான நாசரேத்தில் அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியலை. ஏன் தெரியுமா? அந்த ஜனங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா, இவருடைய சகோதர சகோதரிகள்லாம் நம்மகிட்ட தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து அவர்கள் அற்பமாக எண்ணினாங்க. இவன் எப்படி நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள். வேதம் அழகாய் சொல்கிறது, அந்த இடத்துல அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், சுகம், ஒருவேளை பிரச்சனையிலிருந்து விடுதலை இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாளிலும் ஏதோ ஒரு விதத்தில் அவிசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்க, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அங்கு பயத்திற்கு இடம் இருக்கவே இருக்காது. இது நடக்குமோ நடக்காதோ என்கிற பயமே இருக்காது. நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் காரியத்தை வைத்து விட்டீங்களோ, அண்ணால் என்ற அருமையான ஒரு தாயார் இருந்தாங்க. அவனுடைய சக்களத்தை என்ன செஞ்சால் என்னாலும் மனமடி என்ன அவளுக்கு குழந்தை இல்லாதபடி
இருக்கிறபடியினாலே. அதனால் தேவனுடைய ஆலயத்தில் போய் என்ன செய்தால் கதறி ஆள ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் போய் என்ன ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர் என்று சொன்னார், ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீர் என்று சொன்னால் அவனை உமக்காகவே நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒருவேளை அங்கே இருந்த தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியன் கூட அவள் குடித்திருக்கான்னு நினைச்சான். ஆனால் அவள் சொல்கிறார், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, அந்த அளவுக்கு என் மனம் துக்கம் அடைந்திருக்கிறது என்று சொன்னபடி தேவனுடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொன்னான். அழகாய் வேதம் சொல்கிறது, பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரியே சகோதரியே, தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. எந்த காரியம் இன்றைக்கு நடைபெறவில்லை என்று சொல்லி வேதனையோடு இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ அழ முடியுமா? மனுஷன் பண்ண அழாதீங்க. தேவ சமூகத்தில் ஒரு அறையை பூட்டி கொண்டு ஓ என்று சொல்லி நீங்கள் அழுவீர்கள் என்று சொன்னால் பின்பு ஒரு நாள் நீங்கள் துக்கமுகமாக இருக்க போவதில்லை. ஒரே நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே. இதுவரைக்கும் எல்லாவற்றையும் நான் நம்பி ஏமாந்து போயிட்டேன் ஆண்டவரே, அப்பா இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாராக இருக்கலாம், ஒருவரையும் புறம்பேத்தல், கிறிஸ்தவர்கள் அல்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத அன்புள்ள தகப்பன், அவரை போல ஒரு அன்பு நிறைந்த தேவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் சமூகத்தில் வந்து உங்கள் இருதயத்தை நாங்கள் ஊற்றி விடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் எழும்பும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த துக்கம் எல்லாம் மாறி போய் இருப்பதை உணர்ந்து கொள்ளுவீர்கள். என் வாழ்க்கையில் வேதனை வரும்போது, துக்கம் வரும்போது என் வீட்டில் மாடியில் ஒரு ரூமில் போய் உட்காந்து ஜெபமே பண்ண மாட்டேன். கண்ணீர் மட்டும்தான் தரையில் அது பாட்டுக்கு விழும். பெருமூச்சு விட்டு கண்ணீராய் சிந்திடுவேன். அடுத்த நிமிஷம் இனம் பிரியாத ஒரு சமாதானம் என் உள்ளத்தை ஆட்கொள்ளும். உடனே திரும்பி வந்து விடுவேன். அப்புறம் அதை பற்றி எனக்கு கவலையே இருக்காது. எனக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் எனக்கு அதில் ஒரு விடுதலையை கொடுத்து விட்டார் என்று சொல்லி. அதனால் இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இரண்டு மனசு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு மாற்றிவிட ஒரே மனதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வேதம் அழகாய் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தந்து அருளாது இருப்பது எப்படி? இயேசுவையே சிலுவையில் நமக்காக கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் அவரையே கொடுத்துட்டாரு. செல்ல பிள்ளையாகிய இயேசுவே நமக்கு கொடுத்துட்டார் அல்லவா? மற்ற எல்லாவற்றையும் சொல்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கல்வாரியில் நமக்காய் ஜீவன் கொடுத்த ஆண்டவரை மட்டும் நம்பி அவர்கிட்ட கேட்போம். இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டிராத எல்லாவற்றையும் நம்ம பெறப்போவது நிச்சயம் என்று நான் ஆண்டவருடைய நாமத்தில் நான் உறுதியிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. 2 மனத்தை பார்த்தோம், 2வது 2 எஜமான்கள். வேதம் அழகாய் சொல்கிறது, ஒரு எஜமான் உலகம், இன்னொரு எஜமான் தேவன். உலகத்திற்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்யவே முடியாது. 2 மனுஷங்க ஒரு நாளும் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவேளை ஒருத்தங்க பாருங்கள் 2 எஜமான்ட்ட வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிங்க, எப்படி வேலை பார்க்க முடியும்? 2 பேரும் 8 மணிக்கு வர சொல்கிறாங்க வைங்க, இல்லை ஒருத்தர் 9 மணிக்கு வர சொல்கிறாருன்னா இந்த எஜமான்ட்டு அவன் சரியாக வேலை பார்க்க முடியுமா? 8 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வேலையை முடிக்க முடியுமா? முடியாது. 2 பேரையும் அவனால் பிரியப்படுத்தவே முடியாது. யாராவது ஒருவருக்காக தான் நம்ம வேலை செய்ய முடியும். அது மாதிரி தான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்ம வேலை செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான். ஒரு எஜமானுக்கு அவனுக்கு வெறுப்பாக இருக்கும், ஒரு எஜமான சிநேகிப்பான். இன்றைக்கு எந்த எஜமான நம்ம நேசிக்கிறோம்? பிசாசு பக்கத்தில் இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் இருக்கிறோமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லவோதேக்கியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல. ஒன்று நீ அனலாயிரு, அல்லாட்டினா குளிராயிரு. 2 இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொன்னால் உன்னை என் வாயிலிருந்து நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க வேண்டிய நாள் இன்றைக்கு. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை யார் பக்கத்தில் இருக்கிறது? இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, இல்லை உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வேதம் திட்டமாய் சொல்கிறது, உலகத்துக்கு உரிய வேஷம் தரிக்கவே கூடாது. சில பேர் பாருங்கள், வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது உள்ளட்டு ஆலயத்திற்கு வரும்போது இல்லை மக்களோடு வெளியே இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப பக்திமானை போல இருப்பார்கள்,
ஆனால் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா தான் அவருடைய உண்மை சொரூபம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அநேக பெண்களுடைய வாழ்க்கை அப்படி பார்க்குறோம் அல்லவா? ஆலயத்திற்கு வந்தால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் வீட்டில் போனால் எப்பொழுதும் சண்டை, சச்சரவுகள், கெட்ட வார்த்தைகள் பேசுகிற எத்தனையோ பெண்களை நம்ம பார்த்துருக்குறோம் அல்லவா? எத்தனையோ பேர் இன்றைக்கு அநேக கள்ள ஊழியர்களுடைய வாழ்க்கை கூட எத்தனையோ பேர் வெளிப்படையாய் பார்க்கும்போது பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி தூங்குது. உள்ளுக்களுடைய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையில் எவ்வளவு மாறுபாடு காணப்படுகிறது. அன்பு தேவ ஜனங்களை, 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் யார் தன் ஜீவனை நமக்காக கொடுக்க முடியும்? எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து பாருங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். மக்களுக்காக, ஜனங்களுக்காக தன் ஜீவன் கொடுத்தது யார் என்று பாருங்கள். அநேகர் தங்களுக்காக பலிகளை கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தன்னையே பலியாக கொடுத்த ஒரு அன்பு தெய்வம், அந்த அன்பு மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா அன்பு மாறி போய்விடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிற அந்த கல்வாரியின் அன்பு நம்ம எங்கேயும் கொண்டு செல்ல முடியாது. அந்த அன்பு வந்துட்டு தான் பாருங்கள், வேறு எங்கேயும் நம்முடைய நாட்டம் செல்லவே முடியாது. அந்த அன்பு நம்மை சந்திக்கும்படியாக இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்கேயும் அவரை தேடி போக வேண்டாம். ஒருவேளை ஆலயத்துக்கு போனால் தான் அங்கே இருப்பாரா? இல்லை கால்நடையாக எங்கேயாவது நம்ம நடந்து போனால் தான் அவர் இருப்பாரா? இல்லை கடலுக்கு போனால் தான் அவர் இருப்பாரா? மலைக்கு போனால் தான் அவர் இருப்பாரா? இல்லை ஏதோ ஒரு ஆலயத்தில் போய் கும்பிட்டா தான் அவர்? இல்லவே இல்லை. அவர் நம்மை தேடி வந்த தெய்வம். நாம் அவரை தேடி போக வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல, அது குடிசை வீடோ, இல்லை நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலமோ, இல்லை நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டு கூட இருக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி, அப்பா நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, இனிமேல் உங்களை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சொல்லி, உங்களை மட்டும்தான் நம்புவேன் என்று சொல்லி, நீங்கள் இனிமேல் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் என்று சொல்லி அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தம், பலவிதமான வருத்தம், வியாதி என்கிற வருத்தம், பிரச்சனை என்கிற வருத்தம், சாபங்கள், அநேக குடும்பங்களை பரம்பரை சாபம். எத்தனையோ சம்பாதித்தாலும் அது கையில் நிற்பதே கிடையாது. எல்லாம் கடன்காரனுக்கு போயிடுது. எப்படி வருமானம் வருதோ, வருமானத்தில் குறைவில்லை, ஆனால் எப்படி போய்விடுகிறேன்றே தெரியலை. இல்லை, வாங்குகிற சம்பளம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தான் போய்விடுகிறது. இல்லாட்டினா பிள்ளைகள் பயங்கரமாய் துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகள், இல்லாவிட்டால் துன்மார்க்கமாய் நடக்கிற கணவன், குடி வெறி நிறைந்த கணவன், இல்லாவிட்டால் ஒரு அன்பில்லாத மனைவி. ஒருவேளை என் அன்பு சகோதரனை நீங்கள் துக்கத்தோடு இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கலாம். என் மனைவி மாற மாட்டாளா என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம். அவரண்டே நீங்கள் வாங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் சொல்லுகிறார், என்கிட்ட வா, என் மேலே உன் பாரத்தை வச்சிரு. இது வரைக்கும் நீ மட்டுமே உன் பாரத்தை சுமந்துட்டு இருந்தல. யார்கிட்ட சொல்ல? ஒருவேளை மற்றவங்ககிட்ட சொன்னால் நம்மளை தப்பாக புரிந்து கொள்வார்கள், நம்மை அற்பமாக நினைப்பாங்க. இவங்க வீட்டில் இதெல்லாம் இருக்கான்னு நம்மளை ஏளனமாக நினைப்பாங்க. ஆனால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து உங்கள் பாரத்தை நீங்கள் இறக்கி வைப்பீர்கள் என்று சொன்னால் தான் அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு கஷ்டத்தோடு உன் பார சுமையை நீ சுமந்து கொண்டு இருக்கிறார் அல்லவா, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் என்று சொன்ன பாருங்கள். இன்றைக்கி நம்ம நித்திரை பண்ணின உடனே நம்ம பிரச்சனை, படுக்க போன உடனே தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறோமா? பிரச்சனை நம்ம அப்படியே அழைப்பாய வைக்கிறதா? அதிலிருந்துலாம் விடுதலை. படுத்தோன தூக்கம் எப்போ வரும் தெரியுமா? நம்முடைய பாரத்தை இன்னொருவர் எடுத்துக்கொண்டார், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த எஜமானுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுவார். கடைசியாக இன்னொரு காரியம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 2 வாசல், ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விரிவான வாசல். இதுதான் அந்த கடைசி காலங்களில் ரொம்ப கவனமாய் நம்ம இருக்க வேண்டியது. உலகம் இன்றைக்கு ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே கடந்து போது எல்லாரும் நினைக்கிறாங்க, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கை. இல்லாட்டினா இந்த பிறவியில் நல்லா வாழ்ந்தால் நான் அடுத்த பிறவியில் மனுஷனாக பிறப்பேன், இல்லாட்டினா அடுத்த பரிசில் நரியாவோ எலியாவோ நம்ம பிறந்துருவேன் நினைக்கிறேன். இல்லை, ஒரே ஒரு வாழ்க்கை. மனுஷன் பிறப்பதும் அவன் மரிப்பதும் அப்புறம் உயிரோடு எழும்புவதும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு என்று உண்டு. இந்த நியாய தீர்ப்பில் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்றென்றைக்கும்
சந்தோஷமாய் வாழ்கிற ஒரு இடத்திற்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய பாதை இடுக்கமான ஒரு வாசல். இடுக்கமான வாசல் வழியாக கொஞ்சம் பேர் தான் போக முடியும். ஒருவேளை வாசல் விரிவாக இருக்குன்னு வச்சுங்க, விசாலமாக இருக்குன்னு வச்சுக்கிங்க, அநேகர் அதன் வழியாக என்ன செஞ்சிடலாம், பிரவேசிக்கலாம். இன்றைக்கி அந்த விரிவான வாசல் எப்படி இருக்குது தெரியுமா? குடி வெறிகள், மதுபானம், இச்சையின் எல்லா காரியங்களும் மடிந்து கிடக்கிறது. காம வெறித்தனம், வேசித்தனம், விபச்சாரம், பில்லி சூனியங்கள், செய்வினைகள், பொறாமை, பெருமை, கள்ள கபடுகள் எல்லாம் நிறைந்து வஞ்சனை நிறைந்தது தான் விரிவான வாசல். ஒருவேளை இதன் வழியாக நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் சென்றடைய வேண்டிய இடம் நித்திய ஆக்கினை தீர்ப்பு. அங்கு வேதம் சொல்கிறது, அங்கே புழுக்கள் சாவதில்லை, அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் மனுஷன் அதை உணர்ந்து கொண்டு தான் இருப்பான். நமக்குள் இருக்கிற ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த ஆத்மா அந்த நித்திய ஆக்கினைக்கு போய்விடக்கூடாது. ஆனால் இடுக்கமான வாசல், ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் மத்தியில் பெரிய ஒரு சமாதானம், இயேசுவும் கூட இருக்கிறார் என்று சொல்லி பாவத்திற்கு விலகி வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கும்போது நாம் மரித்தார் உடனே எங்கே போகிறோம் தெரியுமா? நித்தியமாய் பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நாம் பெற்று என்றென்றுமாய் அவரோடு நம்ம வாழும்படியாய் கர்த்தர் அதற்கு தான் உங்களை அழைக்கிறார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனுக்காக தான் நீர் எங்களை அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு வேளை அப்பா என்னால் விட முடியாத எத்தனையோ காரியங்களப்பா, என்கிட்ட எத்தனையோ கெட்ட வழக்கங்களப்பா, என் வீட்டில் ஒருத்தருக்கும் தெரியாது, எல்லாரும் என்ன நல்லவன் அல்லட்டா நல்லவள் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் அப்பா ஆண்டவரே, பிறர் காணாமல் எத்தனையோ அந்தரங்கத்தில் தவறாய் நான் நடந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா அதுக்கு ஒரு வழியை நான் கேட்டுக்கொண்டேன். அப்பா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் தன் இரத்தத்தை செஞ்சிருக்கிறாரு. நான் அந்த இரத்தத்தை நான் விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து எனக்காக பாவமானார், எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறார். அவருடைய இரத்தம் என்னை எல்லா பாவத்தில் இருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறது. நான் போய் ஆறில் மூழ்குவதனாலேயோ, ஒருவேளை கடலில் நான் போய் மூழ்குவதனாலேயோ, ஒருவேளை நான் எத்தையோ என்னை உடம்பை வருத்தி கொள்வதனாலோ எனக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு எவ்வளவு பெரிய மன்னிப்பு எனக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி அவரை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நிலையில் நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், இதுவரைக்கும் காணாத ஒரு மாற்றம் உங்களை நீங்கள் பார்க்கும்போதே நானா இப்படி மாறிட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், கஷ்டப்பட்டு நீங்கள் அதற்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரே ஒரு காரியம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கலாம், ஒரே ஒரு காரியம், இயேசுவே என் வாழ்க்கையில் வாருங்கப்பா, இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்கப்பா, எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே ஆண்டவரே, அந்த உங்களுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே, அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவரே, என் பாவம் என்னை கழுவி அப்பா என்னை பரிசுத்தமாக்கி விடுங்க, நான் இனிமேல் உங்கள் பிள்ளை என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், ஓடோடி வந்து உங்களை அரவணைத்துக் கொள்கிற ஒரு அன்பு தெய்வம் அவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? இருந்த இடத்துல அப்படியே நீங்கள் கண்களை மூடி அவரை நோக்கி பாருங்கள். ஒரு நிமிஷம் இயேசுவை, கல்வாரியில் சிலுவையில் தொங்குகிற ஒரு இயேசுவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார் கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலே அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருமனம் இருக்கக்கூடாது அப்பா, 2 எஜமான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா வழி ஒரே ஒரு வழி ஆண்டவரே, இடுக்கமான வழி, ஒரே ஒரு எஜமான், அவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே. அப்பா ஒரே மனம் அப்பா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்புவது ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்றைக்கி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒருவரை இதுவரைக்கும் ஆண்டவரே கர்த்தரை அறியாத இருப்பார்கள் என்று சொன்னால் அப்பா ஒரு விஷயம் இரத்தத்தினாலே ஆண்டவரே அவர்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே, சமாதானம் ஆட்கொள்ளட்டும் அப்பா. சந்தேகங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே, நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுற எந்தெந்த காரியத்திற்காக அவர்கள் இருக்கிற இடத்துல ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் இருக்கிற இடத்துல இறங்கி வருவதாக ஒவ்வொருவரையும் தொடுவதாக அற்புதம் விடுதலை உண்டாகட்டும் அப்பா, அற்புத சுகம் உண்டாகட்டும், கடன்கள் மாறட்டும் ஆண்டவரே, குடி பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் ஆழ்பா. நீங்கள் நிச்சயமாய் அப்படியே செய்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.